வாரணாசி அம்மன் போட்டுதுன்னா 1100. அதெல்லாம் தோர்ல வந்து ஒரு போட்டோ எடுத்தேன்டா. நானே சொல்றேன். அப்படியே வீடியோ மாதிரியே கூட எடுடா. என்ன இது இருக்கு? இல்ல இதுல நானே நார்மல்ல ட்ரை பண்ணி பாருங்க. நானே ட்ரைப் தான் பண்ணணும். பண்ணி பார்க்கலாம். சரி, ட்ரை பண்ணி பாரு. இந்த அனுப்பிச்சுடுறேன். இப்போ இங்கே என்ன போகிறோம்? இது என்ன ஒரு இதான் திரிவேணி சங்கமம். இதானா? இதான் இதை கும்பமேளா காண்டி வந்து வெளியே இருந்து வந்து எல்லாமே இங்க டென்ட் போட்டு தங்கியிருப்பாங்க. சொல்லுங்க. கடல் இல்ல, ஆறு. ஆறு இதோ இருக்க. சொல்லுங்க பாலண்ணா. சொல்றீங்க தானே இப்படி எடுத்தவங்கள. இதான் திரிவேணி சங்கமம். இந்த நதி பாத்தீங்கன்னா 3 ரிவர் சேர்ந்தது. கங்கா, யமுனா, சரஸ்வதி. இது 3 அப்படின்னா 3 அப்படின்றது 3 குறிக்கும். வேணிங்கிறது வந்து நதி. சங்கமம் அப்படிங்கிறது 3 நதி சேரக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா சரஸ்வதி வந்து பிளாட் சர்ஃபேஸ், அதாவது இதுக்கு அடியில இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது சரஸ்வதி. அதுக்கு மேலதான் கங்கையும் யமுனையும் சேரும். ஸோ 3 நதி சேர்ற இடம் இது. முகலாயர் எம்பையர் இருக்காங்களே, அக்பர் பேரால இது இந்த இடம் முன்னாடி அலகாபாத் அப்படிங்கிற நேம்ல இருந்தது. இப்போ அதனால பின்னாடி மாறி பிரயாக்ராஜ் அப்படிங்கிற பேர்ல இப்ப மாறி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பண்றது சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க. கணவன் மனைவிக்கு சுமங்கலி பூஜை பண்ணி பொட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இதான் சொல்லுவாங்க. பிளஸ் இங்க திரிவேணி சங்கமத்துல குளிக்கிறது வந்து முக்கடலை குளிச்சதுக்கு சமம். முக்கடல் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் 3 சேரும். அதே மாதிரி இங்க 3 நதி சேரும். திரிவேணி சங்கமம். இப்ப இங்க மகா கும்பமேளா நடக்கிறனால இங்க